இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து நேரடியாக கரூருக்கு வரணும், கரூரில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பல்வேறு பட்ட தரப்புல இருந்து மற்ற கட்சிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு நமக்கு முறையான அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறதான் நமக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சவால். அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து அழைச்சிருக்காங்க. அதுவும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தை வந்து எப்பயுமே போய் தானே பேசுவாங்க திமுக உடன்பிறப்புகள், மற்ற பத்திரிகையாளர்கள். திமுக உடன்பிறப்புகள் கூட பரவாயில்ல. ஆனால் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து பனையூருக்கு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு நிறைய வதந்திகளை வந்து கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதற்கு முக்கியமான விஷயம் வந்து கரூரில் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறது தான். கடந்த 16ஆம் தேதிக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. எஸ்ஐடி போடுறோம், நீதிபதி தலைமையில் வந்து எஸ்ஐடி இருக்குது. எஸ்ஐடி வந்து இந்த சிபிஐ விசாரணையை வந்து மாதந்தோறும் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகு வந்து தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக போக இருந்தது. அங்கே கரூரில் நிறைய மண்டபங்கள் கேட்கப்பட்டது, அங்கே அனுமதி கேட்கப்பட்டது. முதல்ல காவல்துறை தரப்பிலிருந்து எத்தனை தடைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லப்படாத நிலையில். ஏன்னா இப்போது மக்கள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, ஏன் வெளிப்படையாக சொல்லலாம் அப்படின்னா, இதுதானே நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நேரடியாக வாங்க. சில பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறாங்க, நேரடியாக வாங்க, இந்த அனுமதியெல்லாம் உடைச்சிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து, 41 உயிர்கள் பலியாக இருக்குது. இந்த நிலையில் நம்ம வந்து அரசியல் செய்யணும் அப்படின்ட்டு தளபதி அவர்கள் எங்கேயுமே நினைக்கல. இதை வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்ட்டும் தளபதி விஜய் அவர்கள் எங்கேயுமே நினைக்கல. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அது மட்டும்தான் அவரோட நோக்கமாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தால் தான் வந்து இதில் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து கண்டிப்பாக பேச போகிறார் தளபதி விஜய் அவர்கள். அதில் உங்களுக்கு உண்மை வந்து என்ன உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும். இப்போது இங்கே நடந்ததுக்கான காரணம், இங்கே மாமல்லபுரத்தில் நடந்ததுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்லாமல் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். பல்வேறு விமர்சனங்கள் தொடக்கத்தில் வந்து பனையூர் விட்டு வெளியில் வரமாட்டாரு அப்படிங்கிறலாம் சொல்லிக்கிட்டு தாங்க இருந்தாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தளபதி வெளியில் வந்தார்ல, மக்களை போய் சந்திச்சார்ல, மக்கள்கிட்ட அரசியல் பேசினார்ல, இது ஒரு முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோம். இது வந்து வழக்குகள் சம்மந்தப்பட்டது. நீங்கள் கரூரில் வந்து மண்டபம் கிடைத்து அங்கே நடத்த போகிறோங்கிற பட்சத்தில் அங்கே என்னென்ன மாதிரியான சிக்கல்கள், அந்த மண்டபத்தோட ஓனருக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் அழுத்தங்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதே போல் மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் அங்கே போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவினர், திமுக உடன்பிறப்புகள், மற்ற எதிர்க்கட்சிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடத்தை வந்து சாட்சியங்களை கலைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை வந்து மறுபடியும் முன்வைப்பாங்க. இந்த சிபிஐ விசாரணையில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது வெளிப்படையாக சொல்லலைங்கிறதுக்கான ஒரே விஷயத்தால் ஏன் வரல அப்படின்ட்டு தெரிந்த பத்திரிகையாளர்களே, அதாவது இவங்களுக்கு தெரியும் என்ன ரீசனால் அங்கே போகலை, ஏன் வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து இங்கே ஏன் மக்களை சந்திக்கிறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சும் ஒரு அரசியல் ரீதியாக பேசணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து இந்த உடன்பிறப்பு பத்திரிகையாளர்கள்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கு நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் வந்து 38 குடும்பங்கள், அதில் 37 குடும்பங்கள் வந்து நேரடியாக வந்திருக்காங்க. 37 குடும்பத்தில் ஒரு குடும்பம் மட்டும் வரல. அவங்களும் சொன்ன காரணம் வந்து இந்த 30வது நாள் அந்த காரியங்கிற ஒரு காரணத்தினால தான் எங்களால் வர முடியலன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு ஒரு 34 குடும்பங்கள் வந்திருந்தது. இன்றைக்கு ஒரு 3 குடும்பங்கள் காலையில் வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 41 பேரில் வந்து ஒரு பெண்மணியோட குடும்பத்தினரை தவிர்த்து எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட 235 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தளபதி விஜய் அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினரை, தன்னுடைய உறவை இழந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. தொடக்கத்திலேயே ஒரு விஷயம் தாவேக தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க, தத்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பதில்கள் தான் இன்றைக்கும் வந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய கல்வி செலவு, உங்களுடைய மருத்துவ செலவு, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோ யாரோ அவங்களுடைய திருமண செலவு, அதே போல் உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. எனக்கான பொறுப்பு. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களை இழந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இது வெளிப்படையாக ஊடகங்களில் இதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய, பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதனால தான் ஊடகங்களுக்கு வந்து அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஊடகங்கள் வெளியில் இருந்துக்கிட்டே சில வேலைகள்லாம் செஞ்சாங்க. அதையும் தொடர்ந்து பேசுவோம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய நோக்கம் இங்கே அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்டாங்க மக்கள்,
அவங்க கூட நிற்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணிட்டு போங்க, யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. அதை தாண்டி என்னுடைய உறவு அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு காரணத்தினால தான், இதை கடந்து என்னால் போக முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து இதை செய்துவிட்டு தான் அடுத்த கட்டமாக நகர்வார் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க. திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் நேற்றிலிருந்தே வந்துக்கிட்டு இருக்கு, நேற்றிலிருந்தே நிறைய எழுதிட்டுருக்காங்க. அதில் ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம அங்கே கரூருக்கு போய் வந்தோங்கிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ட்டு நம்மளால் கணிக்க முடியாது. இங்கே காவல்துறையோட பாதுகாப்பு, ஏன்னா மறுபடியும் நாங்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து முதல்ல நம்மளுடைய தோழர்களுக்கு சொல்லணும். நேரடியாக போங்க, உடனே பண்ணுங்க, ஏன் செய்யலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லை. நம்ம எதிர்க்கிறது ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கிறோம், மாநில அளவில் ஆட்சி செய்யக்கூடிய திமுகவை எதிர்க்கிறோம். இந்த நிலையில் காவல்துறை அதிகாரம் யாருமே நம்மளுடைய கைகளில் இல்லை. அவங்கள தான் எதிர்த்து அரசியல் செய்கிறோம்னா அவங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கணும்னு நினப்பாங்க, அதெல்லாம் வந்து யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த கேள்விகளே எழாது. முதல்ல நம்மளுடைய தோழர்களுக்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அவங்களுடைய திமுகவினரோ மற்ற கட்சிகளோ மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் அங்கே போகிறாரு, அங்கே வேற ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒன்று நடந்துருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வைத்து இன்னும் அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது இங்கே சாட்சியங்களை கலைச்சிட்டாங்க சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அந்த இடத்துல மறுபடியும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு தான் தவிர்த்தார். கண்டிப்பாக மறுபடியும் கரூருக்கு வந்து நேரடியாக பார்க்குறேன் அப்படின்ட்டு இன்றைக்கு உறுதி கொடுத்துருக்காரு. நேரடியாக வந்து நான் உங்கள் வீட்டிலே வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கண்ணீர் மல்க பேசினார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலாக இருக்குது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அந்த 37 குடும்பங்களும் வந்திருக்காங்க, குறைகள் கேட்கப்பட்டிருக்கு. அதே போல் நிறைய விமர்சனங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். அந்த மண்டபத்தோட வெளியில், அந்த மகாலோட வெளியில் வந்து தாவேக்காவோட பொருளாளர் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போது ஒரு செக்கிங் வந்து நடந்திருக்கு. அந்த செக்கிங்கை வந்து பெரிதாக வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் அவரை உள்ளே விடலை, பொருளாளரே உள்ளே விடலை. அதாவது கட்சி அலுவலகம் கிடையாது, அது வந்து ஒரு ப்ரைவேட் ஹால் தான். ப்ரைவேட் ஹாலில் யாருமே உள்ளே போக முடியல. பத்திரிக்கையாளர் உள்ளே விட்டாங்களா? இல்லை. அப்போது மற்ற கட்சியினர், அதாவது கட்சி தொண்டர்களை உள்ளே விட்டாங்களா? இல்லை. அங்கே யார் உள்ளே போகணுமோ அவங்கள போக விட்டுருப்பாங்க. அப்போது ஒரு பரிசோதனை பண்ணியிருப்பாங்க. பொருளாளர் அவர்கள்கிட்ட ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சில நிமிடங்கள் வந்து தாமதமாயிருக்கு. உடனே வந்து அதை வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் அவரை உள்ளே விடலை, இங்கே பாருங்கள் கட்சி அப்படி இப்படின்ட்டு எதையாவது எழுதணும்னு எழுதிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி உடன்பிறப்புகள் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதே போல் நிறைய ஏஐ வீடியோக்கள், அதாவது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோக்களை வந்து நேற்றிலேருந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு பேருந்து வேற ஒரு இடத்துல வந்து கல்லூரி இளைஞர்கள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேருந்தை வந்து இதோட கம்பேர் பண்ணி இங்கே பாருங்கள் அங்கேருந்து ஆறுதல் பண்ண வரவங்க வந்து எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான விமர்சனம், எவ்வளவு கேவலமான, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், அங்கே தன்னுடைய உறவை இழந்தவர்கள் வந்து இங்கே வராங்க. அவங்க வந்து இடையில வாகனங்களை நிறுத்திட்டு வந்து நடனம் ஆடுவாங்களா? இதை வந்து அவங்களுக்கு வந்து எல்லையே கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்படி விஜயை வந்து நீங்கள் கேள்வி கேட்கல, எப்படி வந்து அவர் வந்து ஆறுதலாக இருக்கீங்க, எப்படி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதனால தான் பணத்துக்காக குழந்தைய விட்டுருவீங்களா, இது எப்படிப்பட்ட ரசிகர்கள், என்ன மாதிரியான இது மக்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக உடன்பிறப்புகள் வந்து கட்சியை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, தளபதி திட்டிக்கிட்டு இருந்தாங்க, பொறுப்பாளர்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, உங்களை ஆதரிக்கிறவங்களெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி மக்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு மக்களையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவில் போயிட்டாங்க. இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோக்கள், கேவலமான அருவருப்பான, அதே இதை சொன்னோம்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும், அதே கருணாநிதி அவர்களுடைய கொள்கை வழி வந்தவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கும் மூலமாக பல்வேறு வீடியோக்கள் வந்து வெளியிட்டு திமுக உடன்பிறப்புகள் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அது கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும். அதே போல் நிறைய கட்சியினர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காயமடைந்தவர்களுக்கு வந்து, அதாவது அன்னைக்கு கார் கிடைக்கல, அதாவது மாநாட்டில் வந்து கார் கிடைக்கல, கார் வந்து விபத்துள்ளாயிருச்சு, கார் வந்து அந்த போஸ்ட் கம்பம் விழுந்ததுனால உடஞ்சிருச்சு, அதனால் கார் மாற்றி தரலன்னொன்னே நேரடியாக போய் அவங்க வீடு தேடி போயிட்டு கார் வந்துச்சா வரலையான்ட்டு ஊடகங்கள் கேட்டுச்சுல. அந்த மாதிரி இன்றைக்கு உயிரிழந்தவர்களை வந்து தளபதி அவர்கள் சந்திச்சார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பல்வேறு ஊடகங்கள் என்ன பண்ணுது, காயமடைந்தவருக்கும் ஒரு 2 லட்சம் தரனார்ல,
அவங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறத அதை வந்து செய்தியை எடுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுதான் வேலை. அது தளபதி அவர்கள் குறை சொல்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்குது. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து நேற்றும் பேசியிருந்தார், இன்றைக்கும் பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த 35 லட்சம் எதுக்கு கொடுக்கணும், அரசு கொடுக்கணுமா, ஏன் இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேறு இது என்னத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டுலாம் சீமான் அவர்கள் பேசுகிறாங்க. அவங்களுடைய கட்சியினர் வந்து அதை தாண்டி, பொறுப்பாளர்கள் வந்து அதை தாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் இதில் அவர் கருத்து சொல்கிறது வந்து மறுபடியும் திரை கவர்ச்சி, அதில் போகாதீங்க இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க கட்சியினர் வந்து அதை தாண்டி, எல்லையை தாண்டி போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் சின்னம் வந்து ஒதுக்கிறதுக்கான ஒரு என்னென்ன சின்னம்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்து அதுலேயும் வந்து சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா ஃபர்கான் அவங்கெல்லாம் வந்து சவப்பெட்டி கொடுக்கலாம், அமரர் ஊர்தி கொடுக்கலாம், கல்லறை சின்னமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளவு வன்மமான ஒரு சிந்தனை! அந்த அளவுக்கு இறங்கிடுறது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அது ஒரு விபத்து. அதற்கான நீதி கேட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு இதற்கு முன்பு வந்து ஒரு நபர் ஆணையம் வந்து அரசு தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க. எஸ்ஐடி வந்து உயர்நீதிமன்றம் போட்டுருந்துச்சு. அதை தாண்டி உச்சநீதிமன்றம் போகும்போது நம்ம கேட்டது வந்து எஸ்ஐடி கேட்டிருந்தோம். ஆனால் சிபிஐ கொடுத்து எஸ்ஐடி வந்து அதுக்கு தனியாக போட்டிருக்காங்க. இப்படி விசாரணையில் இருக்குது, அந்த நிகழ்வு குறித்தான விசாரணையில் இருக்குது. அதில் யார் என்ன செஞ்சாங்க, என்ன தவறு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னா விசாரணையில் இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி கொடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் செஞ்சாச்சு. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னமா இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த கட்டத்திலாம் முடிவு பண்ணுவாங்க. இதை வந்து முக்கியமாக குறிப்பிட்டு இந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும், அந்தளவுக்கு வன்மத்தில் இறங்கிட்டாங்க. அது வந்து சீமானவர்களுக்கு இருக்கிற வன்மம் தானே, அதை தாண்டி தானே இருக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள்லாம் இருக்கும்னு அப்படி தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. உங்களை வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பாருங்கள், அதுலேயும் சீமானவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஸ்டெர்லைட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரா, அதே போல் குஜராத்தில் வந்து அன்றைய அரசு மோடி அரசு வந்து பொறுப்பேற்றுக்குச்சா, அப்போ இங்கே வந்து கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்பப்போ வெளியில் வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து அந்தளவுக்கு ஏன் காப்பாற்றுறீங்கன்னு கேட்குறேன் அரசை. காவல்துறைக்கு அந்தளவுக்கு சொல்கிறீங்க, காவல்துறை சிபிஐக்கு போன பிறகு தமிழ்நாடுடைய காவல்துறையை வந்து இந்தளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறது, சிஎம் சார்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறத ஒன்றும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. இந்த விசாரணையில் என்னென்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, முன்கூட்டியே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தாவேக்கு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு கடைசி நேரத்தில், ஏன்னா கரூருக்கு வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்பு முதல் நாள் மதியம் தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. முதல் நாள் மதியம் தான் கொடுக்குறாங்க, ரொம்ப லேட் ஆகுறாங்க. இதிலே வந்து மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய தரப்புலேருந்து சொல்லியிருந்ததுனால முன்கூட்டியே அனுமதி கொடுக்கணும் அப்படின்ட்டு தாவேக தரப்பு கேட்டிருந்தாங்க. நிறைய நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இல்லை, தாவேகாவை நோக்கி மட்டுமே இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வழக்கம் போல் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய திமுக வந்து யாருக்குமே ரோட் ஷோ கிடையாது, யாருமே இந்த எஸ்ஓபி போடுற வரைக்கும், அந்த வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து கொண்டு வர வரைக்கும் யாருக்குமே வந்து ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்ட்டு அரசு தரப்புலேருந்து பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு அச்சத்தில் இருக்கீங்க. மோடி அவர்கள் போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு, நீங்கள் போனீங்க, உதயநிதி போனார், அதே போல் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க. நீங்கள் போகிறதுக்கெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. அதாவது நமக்கு தான் மக்கள் வர மாட்டுறாங்க, இல்லை நம்ம கூட்டிக்கிட்டு தானே வரணும், அங்கே வந்து தன்னெழுச்சியாக வராங்கல்ல, அதனால் வந்து ரோட் ஷோவுக்கு வந்து எஸ்ஓபி போடுற வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த எஸ்ஓபி வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து நீங்கள் சரி செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லும்போது, ரோட் ஷோவுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கட்சியோட ஒரு அடிப்படை விஷயத்தில் கை வைக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு திமுக அரசு தரப்பில் வாதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், இந்த மாதிரி ரோட் ஷோவுக்கு தான் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட பயத்தை காமிக்குதுன்னே பார்க்க முடியுது. தளபதி விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டமாக மக்களை நோக்கி மறுபடியும் பயணத்தை தொடங்க இருக்கிறாரு. இந்த வாரமாக இல்லையா அடுத்த வாரமாக அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும். இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கன்னு சொல்லும்போது முக்கியமாக ட்விட்டரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய குழப்பங்களை வந்து நம்மளே விவாதிச்சுட்டு இருக்கோம், நம்மளே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளே தலைவரை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
இதை வந்து குறைக்கணும். இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன். தங்களுக்கு தெரிந்த ஒரு தகவல் இருக்கும். நமக்கு வந்து ஒரு நியூஸ் தெரியுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த நியூஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துருச்சு, இந்த நியூஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். தளபதி அங்கே வரார், தளபதி இங்கே போகிறார், இதுதான் அடுத்த கட்டமாக நடக்க போகுது, அடுத்த கட்டமாக நடக்க போகுது. ஒரு செய்தி, ஒரு தகவல் வந்துச்சுன்னா நீங்கள் வச்சுங்க. அதை வந்து கட்சியினர் கூட விவாதிங்க. இப்போ இதுதான் அடுத்த கட்டமாக நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு அதை வந்து வெளியிடுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நியூஸ் கிடைச்சோன்னே அதை வந்து வெளியிடுறார், ஒருத்தர் வந்து இன்னொரு நியூஸ் கிடைச்சோன்னே அவர் வெளியிடுறார். இப்போ எது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. போகிறாரா, போகலையா, கரூரா, மாமல்லபுரமா, அது நாமக்கல்லில் இடம் கிடைக்க போகுதுன்னு ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு, திருச்சியில் வந்து பார்க்க போகிறாருன்னு ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு. அப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது வந்து பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கட்சியோட பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அறிவிக்கணும். ட்விட்டரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து செய்தி கிடச்சுன்னா செய்தி வச்சுக்கங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரதிபலிக்கணும் அப்படின்ட்டு போனீங்கன்னா எது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, எது சாதாரண செய்தி, எது துணுக்கு செய்தி அப்படிங்கலாம் போயிடும். இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தோழர்களே வந்து எதிராக நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து நேரடியாக சில விஷயங்கள் வந்து கட்சியோட பொறுப்பாளர்கள்ட்ட விவாதிக்கணும், சில விஷயங்கள் வந்து கட்சியோட தோழர்கள்ட்ட விவாதிக்கணும், சில விஷயங்கள் தான் நேரடியாக தலைவர்கிட்ட கேட்கணும். தலைவர்கிட்ட பேசக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா தலைவர்கிட்ட நம்ம வைக்கிறோம், நம்மளுடைய கோரிக்கை வந்து அவர் செய்வார் அப்படிங்கிறத தாண்டி இது எல்லை கடந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மகிட்டே சொல்கிறாங்க. அதை பேசுங்க ரொம்ப. ஏன்னா நேற்று வந்து திட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சோன்னா, சாரி அண்ணா, மன்னிச்சிருங்க அண்ணா, தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டீங்க. அரசியலை பேச ஆரம்பிங்க. நான் தொடக்கத்துலேருந்து சொல்கிற விஷயம் வந்து ட்விட்டரில் நிறைய விஷயம் இருக்குது. திமுகவுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையும் நிறைய இருக்குது. அதை விவாதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அதை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உட்கட்சி பிரச்சனையெல்லாம் விவாதிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் போயிடும். இங்கே நம்ம பேச வேண்டிய அரசியலே நிறையா இருக்குது. அதை விவாதிக்காமல் இங்கே உட்கட்சி பிரச்சனையும் அடுத்த அப்டேட்டுகளும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செய்தியை வந்து அப்டேட்டாக அறிக்கையாக கொடுக்காதீங்க, அரசியலை மட்டும் விவாதிங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்வுக்கு பிறகு தளபதி அவர்கள் நேரடியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரப் போகிறாரு, மறுபடியும் மக்களை சந்திக்க போகிறாரு. எப்படி என்ன தடைகள் வந்தாலும் அடுத்த கட்டமாக நகர்றது வந்து இன்னும் வீரியமாக தான் இருக்க போகுது. இந்த நிகழ்வில் வந்து நிறைய உடன்பிறப்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளால் செய்ய முடியலன்னு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன பண்ணுறது, 2026 உங்களால் செய்ய முடியாது அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் மீண்டும் மக்கள் பிரச்சனை சார்ந்தோ, அரசியல் கட்சிகள் சார்ந்து, கட்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல் அல்லது அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்தும் விவாதிப்போம். கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.